வாயை திறங்க முதல்வர் அப்படின்ட்டு இவங்க கேட்டதுக்கு எதுக்கடாக ஒரு வாய் திறந்தாருங்கிற மாதிரி ஆயிட்டு இருந்தது. ஐஎம் ப்ரௌடு கொத்தூஸ், ஐஎம் ப்ரௌடு ஊபி உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அண்ணாமலையினுடைய கட்சி இதனால் தாமதப்படுமா? என்ஆர் நாகேந்திரன் இன்னைக்கு கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க. அவர் இப்படி பண்ணுனது தப்பு, இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணு தப்பு அப்படிங்கிறாரு. ஆக்ஷன் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? உதயநிதிக்கும் உங்களுக்கு தகுதி கிடையாது, அது ஆளுமை பண்பு கிடையாது, நயினார் நாகேந்திரனுக்கும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கும் கிடையாது. அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஆப்போசிஷன் வேக்கண்ட் ஆகுது. ஏடிஎம்கே டிஎம்கேயும் கண்டிப்பா சேர்ந்து பாஜக பின்னால இருந்து அவங்களை இயக்கி விஜய்க்கு ஆபத்து ஏற்பட போகிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். உதயநிதிக்கு ஏதாவது ஒரு வெற்றி இடைத்தேர்தலில் ஒரு பெரிய அளவில் ஜெயிச்சிட்டோம் சொன்னா தன்னுடைய இடத்தை நிலைநாட்டிக் கொள்ள முடியும், கட்சியில ஆதிக்கத்தை அதிகரிக்க முடியும் அப்படின்னு அவர் பாக்குறாரு. அதனால எல்லா முயற்சிகளும் டிஎம்கே பண்ண போது இட் இஸ் கோயிங் டு பி a very interesting contest. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு வாசுதேவன். அவர் பல வருடங்களாக தமிழக அரசியலும் இந்திய அரசியலையும் ரொம்ப உற்று நோக்கி வருவார். இப்ப நடக்கிற மாற்றங்கள், பல செய்திகள், அதை குறித்து அவர்கிட்ட பேசுவோம். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். இப்ப தாவேகாவோட முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சிருக்கு. நேற்று நடந்து முடிஞ்சது. நேற்று முதல்வர் விஜய் அவருடைய ஸ்பீச்சை கொடுத்திருக்காரு. சோ இந்த கூட்டத்தொடரை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி இது போச்சு? ஏன்னா முதல் தடவையா ஒரு முழு நேரலையோட மக்களுக்கும் பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. சோ நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நேற்றுக்கு நான் ஃபுல்லா பார்த்தேன். அதை ஐ வாஸ் அட்யூன் டு க்ளூ டு த டிவி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வைபவ் சூரியவன்ஷி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதுல ஒண்டர்ஃபுல் திங். ஆமா, எல்லாம் வாயை திறந்தா சிக்ஸர் இல்லைன்னா ஃபோர்ஸ் தான் போயிட்டு இருந்தது. வாயை திறங்க முதல்வர் அப்படின்ட்டு இவங்க கேட்டதுக்கு எதுக்கடாக ஒரு வாய் திறந்தாருங்கிற மாதிரி ஆயிட்டு இருந்தது. அதாவது எனக்கு அந்த 1996, 2011 இந்த 2 வருஷத்தையும் இந்திரா காந்தி ஜெயலலிதா தமிழக சட்டசபையில கருணாநிதியை கிழிச்சதான் ஞாபகம் வருது. 2 விஷயங்கள்ல ஜெயலலிதா ரொம்ப காரமா காட்ட சட்டமா பதில் சொல்லிருப்பா. ஒண்ணு கச்சத்தீவு தாரை வார்த்து கொடுத்தது, 2வது காவிரியில தண்ணி கொண்டு வராதது. காவிரியில தண்ணி கொண்டு வரதுக்கு கருணாநிதி எந்த முயற்சியும் எடுக்கல, ஒண்ணுமே கிழிக்கல அப்படிங்கிற மாதிரிதான் பேசியிருந்தாங்க அவங்க. கருணாநிதி வாயடைச்சு உட்கார்ந்துருந்தாங்க. டிஎம்கே காரங்களும் அப்படியே பிரமிச்சு போய் உட்கார்ந்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி. அவங்க அது வரைக்கும் இந்த சட்டமன்ற கூட்டத்திற்கு ஆரம்பத்துல இருந்து வரல. அவங்க எதிர்கட்சி தலைவரா இருக்காங்க, வராமையா இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் சொன்னபோது ஒரே ஒரு நாள் அந்த எதிர்கட்சி தலைவர் பேச வேண்டிய நேரத்துக்கு மட்டும் அப்படியே ஒரு கலகலக்க வச்சாங்க. அது எனக்கும் ஞாபகம் இருக்கு. செம்மையா அப்படியே கலக்கிவிட்டாங்க. அதே மாதிரிதான் கச்சத்தீவை தார வார்த்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் நாங்க தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கோம்ங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சொன்னாங்க. ரொம்ப பிரமாதமா இருந்தது. இப்போ நிறைய பேருக்கு இதுல ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு இல்ல, சில பேருக்கு. அதாவது உதயநிதி வெளியில சொல்றாரு, இது ஷூட்டிங் ஃப்ளோர் ஆகி போச்சு, இவர் தான் சபாநாயகர் தான் இயக்குனர், இனிமே ஸ்டார்ட் கட்டுன்னு சொல்லுவாரு, அப்போ பின்னால இருக்கிறவங்க எல்லாம் துணை நடிகர்கள் மாதிரி இருக்கிறாங்க, நாளைக்கு யாருக்கும் என்னமோ தெரியல, நாளைக்கு டான்ஸ் கூட நடத்துவாங்க, ஐட்டம் சாங் கூட இருக்கும் போல் இருக்கு சட்டசபைகள். இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு அவசியமே கிடையாது. அதாவது அவர் ரொம்ப பிரமாதமா 29 நிமிஷம் அவர் எழுதி கொடுத்ததை படிச்சாரு. படிச்சதுக்கு அப்புறமா அந்த எக்ஸ்டம்போர்ல ஆரம்பிக்கும் போது பார்ட்டி ஃபண்ட் அது என்னங்க அப்படின்னு கேட்டுட்டு பின்னால திரும்பி அவர் சொன்னாரு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு உடனே இவங்களுக்கு கொதிப்ப ஆரம்பிச்சு. ஏன்னா அது வரைக்கும் பேச விட்டது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சபாநாயகர் 12 நிமிஷம் அவங்களுக்கு இது பண்றாரு, சமாதானம் பண்ணி விளக்கி சொல்றாரு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த அவை கூட்டம் முடியறதுக்குள்ளேயும் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. ஆனாலும் கூட அவங்க வெளில போயிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு மேலேயும் உட்கார்ந்துருந்தோம் சொன்னா இன்னும் என்னென்ன நம்ம கேட்க வேண்டியிருக்கும். உதயநிதிக்கு தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஏன்னா கட்சிக்காரர்கள் மத்தியில உட்கார்ந்துகிட்டு எதிர்கட்சி மற்ற எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி தரப்பு எல்லாருமே நம்ம பார்ப்பாங்க. இவர் நம்ம கழுவி ஊத்துவாரு,
இன்னும் பல விஷயங்களை வெளில சொல்லிடுவாரோ அப்படிங்கிற அந்த பயத்துல அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. வெளியில போனதுக்கு அப்புறமா அவர் நிறைய குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டுல எல்லாம் எந்த தம்மும் கிடையாது. மரபு மாண்பு பத்தி எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு, உதயநிதிக்கு குறிப்பா பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாதுரை காலத்துல இருந்து நான் ஆரம்பிக்க வேண்டி இருக்கும். அப்புறம் அண்ணாதுரை காலத்துல அண்ணாதுரை வந்து அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பானுமதி விஷயத்தை அவர் சொன்ன போது அதெல்லாம் சொல்ல நான் விரும்பலை சார், அசிங்கமா இருக்கும். அதை சொன்ன போது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு சொன்னாரு. அதை தொடர்ந்து 2 வார்த்தை சொன்னாரு பாருங்க. அதுக்கப்புறமா அந்த அறிஞர் அண்ணாதுரைங்கிறவர் பேரறிஞர் அண்ணாதுரை அப்படின்னு மாறிட்டாரு. இது திமுகவுடைய சரித்திரம். இன்னைக்கு வந்து இருக்கிற இளம் தலைமுறைகளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது சார். ஐ எம் ப்ரௌடு கொத்தூஸ், ஐ எம் ப்ரௌடு ஊபி உடன்பிறப்பு அப்படிலாம் சொல்லிக்கிறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இவங்கெல்லாம் எந்த மாதிரியான எந்த மாதிரியான தலைவர்கள் டிஎம்கேல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் நான் செந்தாமரைன்னு ஒரு நடிகர் இருந்தார், அவரை பத்தி பேச வேண்டியிருக்கும். அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. அவங்க என்னென்னலாம் பண்ணினாங்க, அவருக்கும் அண்ணாதுரைக்கும் கருணாநிதிக்கும் எப்படி முட்டு மோதல் ஏற்பட்டது அந்த விஷயத்துல. அதுக்கப்புறமா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு 30 வயசு வரைக்கும் தன்னுடைய தந்தை யார் அப்படின்னு தெரியல. அப்புறம் கருணாநிதி தான் சொன்னாரு ஒரு பொதுக்கூட்டத்துல, அது என் மகள் தான் அப்படின்னுட்டு. இதெல்லாம் வந்து டிஎம்கேனுடைய சமாச்சாரம். அதுக்கப்புறமா ஜெயலலிதாவுடைய தொகுதி உரிப்பு சம்பவம் நடத்தலையா, கருணாநிதி முன்னால் தானே நடந்தது, துரைமுருகன் தானே அதை பண்ணினாங்க. நேத்தி வந்து சட்டசபையில வந்து இவர் வந்து சினிமாட்டிக்கா இப்படி கையை காமிச்சாங்க அப்படின்னு வந்து விஜய் மேல வந்து இது இப்படி லாவா பண்ணுவாங்க மாண்புன்னாங்க. எனக்கு உடனே வந்து அந்த சட்டசபையில ஜெயலலிதாவுக்கு நடந்ததுதான் நினைவு வந்தது. அதெல்லாம் என்ன மாண்பு அப்படின்னு. அதெல்லாம் என்ன மாண்பு? அதாவது ரவிக்க கிழிஞ்சது, புடவை கலைஞ்சிருக்கு, தலைமுடி வேற கலைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க பாருங்க. அந்த இன்னைக்கு இருக்கிற இந்த உடன்பிறப்புகள், இந்த கொத்தடிமைகள் எல்லாமே, டிஎம்கே தொண்டர்கள் எல்லாமே அதைத்தான் முதல்ல பார்க்கணும். இந்த மாதிரிதான் நம்ம தலைவர்கள் இருந்தாருங்களா அப்படின்ட்டு. ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல ராத்திரி 12 மணிக்கு சோரேறி குதிச்சு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு யாரு சார் போனது? சொல்ல மாட்டாங்க, சொல்ல விரும்பல. மவுண்ட் ரோட்ல சேஸ் பண்ணிக்கிட்டு ஓடினது யாரு? துரத்துக்கிட்டு ஓடினது யாரு? இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அது மாதிரி எவ்வளவோ சம்பவங்கள் இன்னைக்கு வந்து இவங்க, அது காரணம் வந்து உதயநிதி தான். உதயநிதி வந்து இவங்க கோபேக் மோடி அப்படின்னு இவங்க வந்து வேற மாதிரி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் அண்ணாமலை இருக்கும்போது கூட ஏதோ ஒரு மேட்டர் ட்ரெண்ட் பண்ணி ரொம்ப பெரிய விஷயமா மாறிட்டு பாருங்க. ஒரே நாளைக்கு 12 லட்சம் ட்ரெண்ட் ஆச்சு அது. அந்த மாதிரி இவங்க என்ன சொன்னாலும் அதற்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா உங்க முதுகுல ஏகப்பட்ட அழுக்கு இருக்கும்போது நீங்க அடுத்தவனை பத்தி பேசக்கூடாது. அதே மாதிரிதான் உதயநிதி பத்தி பேசும்போது கூட சொல்றாங்க, நீ என்னத்துக்கு பால்டாயில் குடிச்சேன்னு கேட்கறாங்க. பாலிடால் குடிச்ச, நீ என்னத்துக்கு துபாயில யாருக்கு பிளாட் வாங்குறதுக்கு போன அப்படின்னு கேட்கறாங்க. அவர் யாருக்காக பண்ணாரு? கார் ரேஸ் அவர் யாருக்காக பண்ணினீங்க? 40 கோடி ரூபா யாரோ ஒருத்தருக்கு ஒரு நிதி உதவிக்காக பண்ணீங்க, ஏன் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வெளியில வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு தான் அசிங்கமாகும் இல்லையா? அதனால நேத்திக்கு விஜய் 2 விஷயம் ரொம்ப கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டார் சார். ஸோ லெட் அஸ் கம் பேக் டு விஜய்ஸ் ஸ்பீச் அனாலிசிஸ். 2 விஷயம். ஒன்னு, நான் வந்துட்டேன்டா அப்படிங்கிறாரு. ஐ ஹவ் அரைவ்ட் ஆன் த சீன். இனிமேல நான் பேசல நீங்க சொல்ல முடியாது. நான் வந்து முதல்வர், எனக்கு பேசவும் தெரியும், உங்களை மாதிரி குட்டி கதையும் சொல்ல தெரியும். சம்பந்தம் இல்லாம குட்டி கதையும் என்னால சொல்ல தெரியும், எனக்கு சொல்ல தெரியும், எனக்கு வந்து ஆக்டிங்கும் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது என்ன அர்த்தம்? இதனால விஜயனுடைய ஸ்டாக் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பொதுமக்கள் யாருமே இந்த மாண்பு மரபு பத்தி பேசவே இல்லை. அவங்க எல்லாருமே சொல்றாங்க, நான் பேசின வரைக்கும் கரெக்டா சொன்னார் சார், அப்படிதான் சார் சொல்லணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதிஷனலா கேள்விப்பட்டது என்னன்னா, அந்த நேரடி ஒளிபரப்பு பல பேர் வந்து பொதுமக்கள் செல்போன்ல அவங்க வந்து சட்டமன்றத்துல வந்து விஜய் பேசுனதை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு வந்து நேரடியா வந்து அவங்க பார்த்தாங்க, வேற வேலையே செய்யாம. நேரலை நல்ல வேலை கட் பண்ணாம ஏதோ ஒரு 2 இடத்துல மட்டும் பிளாக் அவுட் ஆச்சு, மற்றபடி எல்லாம் ஃபுல்லா நேரலை பண்ணாங்க. ரொம்ப பத்தி கூட வந்து டிஎம்கே வந்து ஒரு நாள் வந்து நேரலை வந்து தடைப்பட்டதுன்னு நேரலை பண்ணலான்னு இவங்க சொல்றாங்களே, இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கா சொல்லத்துக்கு? எக்ஸாக்ட்லி. இவங்க மட்டும் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய மெயின் கம்ப்ளைண்ட் அதுதானே இருந்தது. நான் எப்போ பேசினாலும் இவங்க வந்து கட் பண்ணிடுறாங்க. இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாரு, பல பேர் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் திங். ஸோ விஜய் ஹேஸ் அரைவ்டு.
அண்ட் ஹீ செட்டில்ட் இன் த ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். ரெண்டாவது வந்து உதயநிதியினுடைய தகுதி, அதாவது இப்போ விஜய் செட்டில் ஆன இடத்துல விஜயனுடைய ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிற சமயத்துல டிஎம்கே ஏடிஎம்கே மற்ற கட்சிகள்லாம் கரைஞ்சு போயிட்டு இருக்கிற சமயத்துல விஜயை எதிர்த்து எப்படி அரசியல் செய்வது அப்படிங்கிற அந்த தகுதி உதயநிதிக்கு இருக்கா இல்லையாங்கிறத டிஎம்கேக்குள்ளே ஒரு மிகப்பெரிய விவாதமா மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து மாணவர் அணி வந்து விஜய் சாரி உதயநிதியுடைய கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கனிமொழிக்கு போய்கிட்டு இருக்கு. கனிமொழி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாலைவனத்து ஒட்டகம் சொல்லுவாங்க, முதல்ல மூக்க மட்டும் நுழைச்சிக்கிறேன் அப்படிங்கும், அப்புறம் கொஞ்சம் தலையை நுழைச்சிக்கும், அப்புறம் குளிர் தாங்க முடியலாம் காலை உள்ள விடும், கையை உள்ள விடும், அப்புறம் உடம்பே உள்ள கொண்டு வந்துடும். அந்த மாதிரி அப்புறம் நம்ம வெளியே போய் படுத்துக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி பாலைவனத்து ஒட்டகம் மாதிரி கனிமொழி உள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா உதயநிதிக்கு பார்ட்டியில கிரிப்பு கம்மியாகிட்டு இருக்கு, இளைய சமுதாயத்தின் மேலேயும் கிரிப்பு கம்மியாயிட்டு இருக்கு அப்படிங்கறதே நம்ம பார்க்க முடியாது. இன்னொன்னு கூட கேள்விப்பட்டேன், நீங்க வந்து உரையாடலா சொன்னதுனால சொல்றேன் இந்த நேரத்துல. நான் இன்னொன்னு என்ன கேள்விப்பட்டேன்னா, உதயநிதிக்கும் அவர் அப்பா ஸ்டாலினுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஓடுறதா. அதாவது தேர்தல் தோல்வி அனலைஸ் பண்ணும்போது நிர்வாகிகளையும் சீனியர்களையும் வந்து ஒண்ணுமே பண்ணக்கூடாது, அவங்கள பதவி மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் சொல்றதாகவும், உதயநிதி அப்படி அப்ப எதுக்கு இப்படி ஒரு குழு அமைச்சிங்க, இந்த குழுவோட ஃபைண்டிங்லாம் வச்சு அவங்களுக்கு நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும், அதான் ரீப்ளேஸ் பண்ணணும்னா இவரோட சைட்ல இருந்து இவர் பரிந்துரைகளை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் கூட வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். இல்ல, இந்த இது வந்து 2.5 வருஷமாவே நடந்துட்டு இருக்கு. இளைஞர்களுக்கு அதிகமா இடம் கொடுக்கணும், இளைஞரணி தலைவர்களுக்கு நிறைய கட்சி நிர்வாகத்திலையும் ஆட்சியிலையும் இடம் கொடுக்கணும் அவர் சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கல. ஏன்னா மூத்த தலைவர்களை ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. ரஜினிகாந்த் கூட போயிட்டு சொல்லி பார்த்தாரு, எல்லாம் 3 வருஷம் ஃபெயில் ஆகிட்டு ஒரே கிளாஸ்ல உட்காந்துருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பார்த்தாரு. அப்படி கூட அவங்க யாரும் இன்னைக்கு கூட போகலையே சார். 85 வயசுல துரைமுருகன் ரொம்ப கிளியரா சேலஞ்சுக்கு பண்றாரு, நான் பொதுச் செயலாளர் பதவியில இருந்து இறங்க மாட்டேன், நான் அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாருல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாலினுக்கும் செக்கு, உதயநிதிக்கும் செக்கு. ஆனா ஸ்டாலினாவது பரவாயில்ல, பேக்ரவுண்ட்ல இருக்காரு. இவரு வந்து சட்டசபையில இருக்காரு, எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. he has to perform and show his leadership skills. அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் தான் அவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா மாறி போயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து டிஎம்கேக்குள்ள ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தாலும் வரும், இவங்களை மாத்துங்க, இவரை மாத்துங்க, இறக்கி விடுங்கிற மாதிரி. எப்படி துரைமுருகன் வந்து எதிர்த்து நின்று பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன்னு சொல்றாரோ, அதே மாதிரி நாளைக்கு டிஎம்கேல உதயநிதிக்கு எதிராக பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பும் அப்படிங்கிறத என்னால உணர முடிகிறது. இந்த ரெண்டே விஷயம்தான் நேற்றுக்கு விஜயனுடைய உரை நமக்கு புரிய வைக்கிறது, அதாவது வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதா ஒரு சொல்லணும்னா, 3 கூட இல்ல 2.5 வச்சுக்கோங்க, அண்ணாமலையினுடைய கட்சி இதனால் தாமதப்படுமா, கட்சி அறிவிப்பு மற்ற நடவடிக்கைகள் தாமதப்படுமா? ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டாரு. அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டாரு. மக்களுடைய ஆதரவு இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு அவருக்கு. அப்போ அவர் வந்து ஒரு 8வது இடத்துல போறாரு. 5 வருஷத்துக்கு அப்புறமா unless and until they make mistakes, பெரிய பெரிய அளவுல மிஸ்டேக் பண்ணும்போதுதான் இவங்க வந்து அதை அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். ஆனா விஜய் மிஸ்டேக்கே பண்ணாம இப்படி போயிட்டு இருந்தான்னு சொன்னா, அவரை கிட்டத்தட்ட நம்ம நரேந்திர மோடி 2019 ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி அதிக பெரும்பான்மையோட ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அண்ணாமலைக்கு இன்னும் 10 வருஷம் வெயிட் பண்ண வேண்டி இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும் இல்லையா? அப்போ அவருடைய இந்த வீத லீடர்ஸ் இயக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பொறுமை இழந்து போய் விடுவார்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் வருது. ஆனால் ஒரு சின்ன லைட் அதுல என்ன அப்படின்னா, ரே ஆஃப் ஹோப் என்ன அப்படின்னா, உதயநிதி அவ்வளவு ஒரு கேரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஹீஸ் நாட் அ நேச்சுரல் லீடர் லைக் அண்ணாமலை. அண்ணாமலை இஸ் அ பார்ன் லீடர், நேச்சுரல் லீடர். இன்னைக்கு இருக்கிற தமிழக பாஜகல நேச்சுரல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எதுவும் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நயனார் நாகேந்திரன் இன்னைக்கு கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க, அவர் வந்து இப்படி பண்ணினது தப்பு, இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணு தப்பு அப்படிங்கிறாரு. ஆக்ஷன் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ராகுல் காந்தி பிரதமரை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு, எதிர்கட்சி சைட்ல இருந்து ஆளுங்கட்சிக்கு வந்து பிரதமரை கட்டி ரொம்ப, அது மரபு மீறல். நான் வந்து முகமது கி துக்கான் அப்படிங்கிற பேர்ல வந்து கட்டி போட ரொம்ப தப்பு அது.
அதே மாதிரி இவங்க இந்த பெண்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் 10 பெண்கள் போயிட்டு பிரதமர் வந்து உட்கார்ற இடத்துல சுத்தி நின்றுகிட்டு இருந்தாங்க. பிரதமர் வந்தா அப்படியே ஒரு பண்ணிடலாம், ஒரு மாதிரி நம்ம பண்ணிட்டு. ஒண்ணும் இல்ல சார், நீங்க துப்பட்டாவை கீழே போட்டுட்டு பிரதமர் வந்து துப்பட்டா பிடிச்சி இழுத்துட்டாரு, துப்பட்டான்னா ஐ மீன் மேலாடை பிடிச்சி இழுத்துட்டாரு சொல்லி ஒரு கசாமசான் பண்ணி பிரதமரை கீழே தள்ளி விட்டு என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், அசிங்கம் பண்ணிருக்கலாம் இல்லையா? அதனால்தான் வந்து ஓம் பிர்லா சபாநாயகர் நீங்க வர வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னது. நயினார் நாகேந்திரன் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி எல்லாம் ஆக்ஷன் பண்ணலாம், ஆனா இங்க இந்த மாதிரி ஆக்ஷன் பண்றது தப்பா? இவர் ஒண்ணுமே சொல்லலையே. முன்னாள் முதல்வர் கொடைக்கானல்ல போய் காரை விட்டு இறங்கும் போது இப்படி இப்படின்னு சொன்னதான் அவரு காமிச்சார், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதுல வந்து மரபு மீறல் அது மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நயினார் நாகேந்திரனுக்கு இந்த அளவுக்கு கூட தெரியல இது ஒரு பெரிய விஷயமா? எப்படி வந்து தேசிய கீதம் பல விஷயம் இருக்கு, பேசுறதுக்கு பல விஷயம் இருக்கு. அவர் இன்னும் ஒன்றியம்னு விஜய் கூப்பிட சொல்றாரு, அதை பத்தி கமெண்ட் பண்ணலாம். அவர் வந்து நாங்க மத்திய அரசோட இணக்கமா போவோம், ஆனா எல்லா வசதியிலயும் போக மாட்டோம், குறிப்பா வந்து இந்த பிஎம்சி பள்ளிகள் அதெல்லாம் வரவிட மாட்டேன், அதெல்லாம் பத்தி கமெண்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு இவங்க ஆக்ஷன்லயே தான் இருக்காங்க. அதாவது எதை பண்ணணுமோ அதை பண்ணாம எதை பண்ண தேவையில்லையோ அதை வச்சு பிடிச்சிட்டு உட்காந்துக்க. இந்த மாதிரி ஒரு தலைவர் இங்க ஏடிஎம்கே கரைஞ்சு போயிடுச்சு. அப்போ உதயநிதிக்கும் உங்களுக்கு தகுதி கிடையாது, அது ஆளுமை பண்பு கிடையாது, நயினார் நாகேந்திரனுக்கும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கும் கிடையாது. அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஆப்போசிஷன் வெக்கேட் ஆகுது. அந்த இடத்துலதான் அண்ணாமலை உள்ள வர முடியும் அப்படின்னு நான் பாக்குறேன். அதனால இது வந்து இன்னொரு பாயிண்ட், 3 பாயிண்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு. விஜயனுடைய அரைவல் 1, 2வது உதயநிதியினுடைய ஆளுமை பண்பு இன்னைக்கு வந்து அம்பலம் ஆகி போச்சு, ஆளுமை பண்பு இல்லாதது எக்ஸ்போஸ் ஆகி போச்சு. 3வது எதிர்கட்சிகள் சுருங்கிக்கிட்டே இருக்கு, அதனால அண்ணாமலை உள்ள வர முடியும் அப்படின்னு. ஆனா சில பேர் சொல்றாங்க அண்ணாமலை வந்து இப்ப வந்து விஜய் எதிர்த்து அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு. அதுக்கான காரணம் எனக்கு சரியா புரியல. சில பேர் ஆனா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மோடி மாதிரி தான். மோடி மேல ஏதாவது குற்றச்சாட்டு வச்சீங்கன்னு சொன்னா ஒட்டிக்காது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த ஊழலும் பண்ணல, எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்கல, நாட்டுக்கு எதிராக, நாட்டு மக்களுக்கு எதிராக எதையுமே பண்ணல. ஈவன் டிமானிட்டைசேஷன் கூட வந்து நாட்டு மக்கள் நன்மையை கருதி தான் அவர் பண்ணியிருக்காரே தவிர அதை இவங்க வந்து தவறாக சித்தரிக்கிறாங்க, அது வேற விஷயம். இப்போ விஜய் அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். விஜய் வந்து 40 நாள் தான் இருக்கு, அவர் வந்து எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காரு. ஊழல் ஒழிக்க ஏகப்பட்ட நடவடிக்கை, 40 நடவடிக்கைகள் லிஸ்ட் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி கரெக்டா பேசுறாரு, அதிகாரிகளெல்லாம் கட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்க கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். ஆக்சுவலி நயினார் நாகேந்திரன் யாரை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கணும்? டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அவர் விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணாருன்னு சொன்னா எப்படி அது வந்து இன்னெஃபெக்டிவா இருக்குமோ அதே மாதிரிதான் அண்ணாமலை வந்து விஜய இப்போதைக்கு எதிர்க்க அவசியம் இல்லை. நாளைக்கு இவங்களுடைய திட்டங்கள்லாம் இப்போ வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்க தங்க மோதிரம் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் சொல்லிருக்காரு. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையத்திற்கு உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் திட்டம் என்ன? அதே மாதிரி 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல முதலீடுகள் வந்து கையை விட்டு போயிருக்குன்னு கீர்த்தனா சொன்னதுக்கு உங்களுடைய மாற்று திட்டம் என்ன? இதெல்லாம் வச்சுதான் நாளைக்கு இவங்க வந்து எப்படியும் சொதப்புவாங்க அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து புதிய இதுதான். நாளைக்கு இவங்களே வந்து அந்த சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு சான்றிதழ் அதனது ரிவிஷன் சர்டிபிகேட்டுக்கெல்லாம் வந்து 25 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல. நாளைக்கு இவங்க வாங்க மாட்டாங்கிறதுக்கு என்ன இது இருக்கு, உத்தரவாதம் இருக்கு? நாளைக்கு இவங்களே இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? நாளைக்கு திருப்பரங்குன்றத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு allow them to light the lamp in தீபத்தூன் அப்படின்னு சொன்னா இவங்க என்ன பண்ண போறாங்க? இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஆன லேட்டர் டேட் தான் வரும். அதனால இன்னையிலேருந்தே அதை என்ன சொல்லுவாங்களே, ரிசர்வ் யுவர் கன் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி யூ வெயிட் ஃபார் த ரைட் அக்கேஷன் டு ஹிட். அதாவது இரும்பு நல்லா பழன்னு வெந்ததுக்கு அப்புறம் தான் அடிக்க முடியும், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே என்னமோ ஒரு விதத்துல கரெக்ட் தான். பட் அண்ணாமலை டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால முடியறத நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த செய்திக்கு வருவோம் சார்.
அது வந்து பாமக. ஸோ பாமகல தந்தை மகன் பிரச்சனை வந்து ரொம்பவும் ஒரு அடிமட்ட லெவல் வரைக்கும் போனது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா, அவர் வந்து எம் பையனுக்கு தலைமை பண்பே இல்லன்னாரு. அவர நான் தவறா தலைவரா நியமிச்சு இவ்வளோ வருஷம் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்டின்னாரு. அப்புறம் வந்து என் பையனே என் பக்கத்துல வந்து ஸ்பை பண்ற ஆடியோ டிவைஸ வச்சு நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு அகைன்ஸ்டா எடுக்குறார்ன்னாரு. அப்படிலாம் சொன்னவர் வந்து, இன்னைக்கு வந்து அவ அப்பா வந்து அன்புமணி தன் திருமண நாளுக்காக வந்து சந்திச்சபோது, அவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா சேர்றதுக்கான அறிகுறிகள் தெரியுது. இனி நல்லது நடக்கும் அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு நமக்கு பப்ளிக்கா தெரிஞ்ச விஷயத்துக்கு அப்புறம் இந்த மாரி ஒரு அரசியல நீங்க எப்படி பார்க்குறீங்க? சவுக்கு சங்கர் அவர் வீட்டுக்கு போன தைலாபுரம் தோட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் டே சொன்னாரு, மைக்ரோ சிப் யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க டேபிளுக்கு கீழே. நான் என்னென்னலாம் திட்டம் போடுறேன். என்னையா திட்டம் போட போறீங்க? நீங்க என்ன அப்பேற்பட்ட என்ன உலக தீவிரவாதியா பெரிய திட்டம் போட்டு நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு சசிகலாவோட என்னைய கூட்டணி வச்சாரு. அதான் கேட்டேன். சோ ஒரு தமாஷ் தான் அது. பட் ஆல் செட் அண்ட் டன் இந்த எலெக்ஷன்ல இவங்க 4 பேர் வெற்றி பெற்றாங்க பிஎம்கேல. அவங்க சைட்ல 2-3 பேர் நிக்க வச்சாங்க. அது எல்லாமே படுதோல்வியும் தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு அவமானத்தை, இந்த ஒரு தர்ம சங்கடத்தை பெரியவர் ராமதாஸ் வந்து தனக்கு தானே வருத்தி கொண்டார். அதை அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து யாருடைய பேச்சையுமே கேட்கல. ஆக்சுவலி அது என்ன தெரியுமா, அது வந்து அரசியல் சண்டை கிடையாது, குடும்ப சொத்து சண்டை தான். எக்கச்சக்கமா சொத்து குமிச்சு வச்சிருக்கிறாங்க. வன்னியர் அறக்கட்டளைங்கிற பேர்ல ஊர்ல இருக்கிற வன்னியர்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் அதுல சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. யார் யாரோடதெல்லாமோ அது வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் இப்ப இவர் போனதுக்கு அப்புறம், இவருடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் வந்து கிளைம் பண்ணுவான். அப்போ ஏகப்பட்ட பிரச்சனை ஆக போறது. இவ்வளவு சொத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கோமே, இதெல்லாம் என்ன பண்றது? யாரு வந்து நெக்ஸ்ட் இன்சார்ஜ்? அந்த சொத்து தகராறு பாகப்பிரிவினை ப்ராப்ளம் தான் அந்த குடும்பத்துல வந்தது. அதுவே கொஞ்சம் அரசியல் ரீதியா மாறி போச்சு. இந்த கொள்கை மண்ணாங்கட்டி புண்ணாக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏன்னா அங்க இருக்கிற ஜி.கே. மணியெல்லாம் எங்க இருக்காரு அப்படிங்கறத நீங்க பாத்துட்டீங்க. காடுவெட்டி குருவுடைய பொண்ணு வேற நான் ஆரம்பிக்க போறேன். எல்லாம் ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டே இருப்பீங்களா? உங்க அப்பாவுடைய பேரை சொல்லி ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்களா? எதுவுமே வேலைக்கு வராது. ஆனால் இன்னைக்கு ராமதாஸுக்கு அவருடைய உண்மை நிலை என்ன அப்படின்னு புரிஞ்சுது. இது வந்து கட்டி தழுவினார்கள் எல்லாம் ஆச்சு, நிறைய எமோஷனல் மோமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது, எல்லாம் பார்த்தோம். ஆனா அவருடைய பெண் காந்திமதி, இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் எல்லாம் வந்து இங்க வருவாங்களா? அதாவது எப்படி சசிகலா வந்து ஏடிஎம்கேக்குள்ள போனா என்ன போஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏஎம்எம்கே டிடிவி தினகரன் உள்ள திருப்பியும் ஏடிஎம்கேல சேர்ந்தா அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வரும் இல்லையா? அந்த பயம் இவங்களுக்குள்ள இருக்கும், தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். இந்த சொத்து சமாச்சாரங்கள்லாம் முடிக்கிற வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் அன்புமணி கையை நான் அன்னைக்கே சொன்னேன், ஒட்டு மொத்தமா அன்புமணி பக்கம் தான் வரும்னு சொன்னேன். சௌமியா அன்புமணியினுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்க எப்படி இருக்குன்னு நீங்க கண்டிப்பா அதை பத்தி நீங்க மென்ஷன் பண்ணலாம். சட்டசபையில அவங்க ரொம்ப பிரமாதமா இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சமூக பெண்களுக்கு எதிராக நடக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு மரண தண்டனை கொடுத்தாதான் வந்து ஒரு பய உணர்ச்சியும் அதை நிறுத்தத்துக்கும் ஒரு சக்தி வருங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க ரொம்ப பிரமாதம். இன்ஃபேக்ட் அவங்கள வெற்றி பெற செய்த தர்மபுரி வாக்காளர்களுக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஆளுகள் தான் அங்க போய் உட்காரணுமே தவிர, இந்த குன்னம் அவர் யாரு, சிவசங்கர் மாதிரியோ இல்ல சேகர் பாபு மாதிரியோ ஆளுகள் அங்க போய் உட்காரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். சேகர் பாபு நல்லா குட்டு வாங்கினாரு, அதை பாத்தீங்களா? அவர் வந்து இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு வந்து மல்டி ஸ்டோரி காம்ப்ளெக்ஸ், அதுவும் மருதமலை கோவில்ல இருந்து வர நிதியை எடுத்து அதை அலோகேட் பண்ணி அம்பலமாகி இவங்க வந்து அதை கேன்சல் பண்ண உடனே அதெல்லாம் இல்ல, பொதுமக்களுக்காக வசதினா கவர்மெண்ட் தன்னுடைய கவர்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து பண்ணணும். ஒரு மருதமலை கோவில்ல இருந்து எடுத்து அங்க பண்ணணுங்கிற அவசியம் என்ன? எக்ஸாக்ட்லி. அது ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷுக்கு வந்து அதுக்கு நம்ம வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் சார். எஸ் ரமேஷ் இஸ் டூயிங் வெரி வெல், நோ டவுட் அபௌட் இட். ஆனா இன்னைக்கு வந்து திருப்பியும் ஒரு கான்ட்ரோவர்சி நீங்க பாத்தீங்களா? நானும் உங்களுக்கு கேட்க வந்த அதான் தெரியும். இன்னைக்கு வந்து இந்த சிஎம் விஜய பார்த்து அவர் வந்து பெரியாரோட புக்கையும் ஒரு மாதா அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அதுல வந்து நமக்கு ஒண்ணும் இல்ல. பட் ஏதோ ஒரு கான்ட்ரடிக்ஷன் தெரியற மாதிரி இருக்கு. ஆமா, அதாவது பசுத்தோல் போர்த்த புலியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்துக்களுக்கு டவுட் இருக்கு.
ஆனா அது காலம் தான் பதில் சொல்லும் நான் அதாவது நினைக்கிறேன். பட் நம்ம ஒருத்தர் வந்து வேலைய செய்யறது ஒண்ணு. நம்ம ஒரு வேலையில குறை இருந்தானா நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி தனிப்பட்ட விஷயங்கள நோட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளவுதான். இல்ல சார், நான் உங்கள்கிட்ட சரி ஓகே நோட் பண்ணிட்டோம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கேளுங்க. நீங்க வந்து கிறிஸ்தவர், ஓகே, நீங்க தான் விஜய், நீங்க கிறிஸ்தவருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ம். ஒரு சாமுண்டீஸ்வரி போட்டோவோ இல்லைன்னா ஒரு அயோத்திய ராமர் சிலையோ கொண்டு வந்து கொடுத்தா நீங்க வாங்கி வச்சுக்க மாட்டீங்களா? வாங்கி வச்சுக்குவீங்க. எல்லாரையுமே வந்து எல்லாரோடையும் இணைஞ்சு ஏன்னா போறது. ஆமா, மூகாம்பிகா கோயிலுக்கு போயிட்டு வாழெல்லாம் பறிச்சு கொடுக்குற அளவுக்கு இருக்கீங்க. சத்ரு சம்ஹாரம் பண்றீங்க திருச்செந்தூர்ல, திருச்சியில அந்த மாரியம்மன் கோயில்ல நமஸ்காரம் பண்றீங்க, எல்லாமே பண்ணும்போது இது அப்போ எதுக்கு அந்த மதம் சார்ந்த ஒரு இதை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். என்னுடைய மதம், நான் பகவத்கீதா கொடுத்தா வாங்கி வச்சுக்க மாட்டாரு, அதெல்லாம் கண்டிப்பா வாங்கி வச்சுக்கத்தான் செய்வாரு. அங்கதான் நம்மளுக்கு வந்து இடிக்கிறது என்ன வை அப்படின்னுட்டு எதுக்கு அவருக்கு வந்து அதாவது முதல்வர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒண்ணு, இந்த மாதிரி அமைச்சர்களே முதல்வருக்கு பூச்செண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி புத்தகம் கொடுக்கறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏதோ ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டு விழாத நீங்க வாங்கினீங்கன்னா அது வேற விஷயம். இதெல்லாம் தேவையில்லாம வாங்குறது, அதுக்கப்புறமா அது வீடியோவோ போட்டோவோ வெளியிடுறது, இதெல்லாம் தேவையில்லாத சமாச்சாரங்கள், அரசுக்கு தேவையில்லாத களங்கம் ஏற்படுத்தக்கூடிய சமாச்சாரங்கள். இதைத்தான் அவாய்ட் பண்ணணும்னு அப்பீல் பண்றேன். ஆமா. நீ கொஞ்ச நேரம் முன்னாடி போன கேள்விக்கு நீங்க பதில் சொல்லும்போது கொள்கை அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையில இருந்து நான் பிடிச்சுக்க விரும்புறேன். இந்த கொள்கை பொடலங்கா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் ஆற ஒரு வார்த்தை. அது சொல்லியிருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியோட சண்முகம். அதாவது பாஜக, திமுக, அதிமுக இவங்க 3 பேரும் வந்து இணையறதுக்கான ஒரு 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 வாய்ப்பை கொடுத்து ஒரு பொடலங்காவா அவர் 3 பேரையும் சேர்த்து சித்தரிக்கிறாரு. என்ன நினைக்கிறீங்க? கொள்கை எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொள்கை எல்லாம் கிடையாது அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு. அது என்ன எக்ஸாக்ட் மீனிங் அப்படிங்கிறது புரியல. ஆனா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே டிஎம்கேயும் கண்டிப்பா சேர்ந்து பாஜக பின்னால இருந்து அவங்களை இயக்கி விஜய்க்கு ஆபத்து ஏற்பட போகிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதாவது இனிமே நீங்க இப்ப வர இடைத்தேர்தல் ஆல்ரெடி தேர்தல் ஆணையம் வந்து 6-7 இடங்களுக்கான இடைத்தேர்தலுக்கு வந்து இடைத்தேர்தல் வரதுக்குள்ள எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்னே தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து வைகோ கட்சியில இருந்து அது மாதிரி நடக்க போறது அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியுது. வைகோ 2 பேர் கூட விடுபட்டுடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏடிஎம்கேல இன்னும் 1-2 பேர் கூட இருக்கலாம். ஏன்னா விராலிமலை இன்னொருத்தர் 1-2 பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க கூட ஆக மொத்தம் 10 இடங்களுக்கு இடைத்தேர்தல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடைத்தேர்தலில் வந்து ஒரு காமன் கேண்டிடேட்டா யாரையும் போட்டாங்க இவங்க அப்படின்னு சொன்னா நம்ம அம்பேதாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரா இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக எல்லாம் 3ஐயும் சேர்த்து ஒரு புடலங்காய் அப்படின்னு போட்டிருந்தாரு. புடலங்காய் பாவக்காய் என்னமோ போட்டிருந்தேன், புடலங்காய் தான் நினைக்கிறேன். அது என்ன மீன் பண்றாரு அப்படிங்கிறது தெரியல. அதாவது இந்த 3 பேருக்குமே வேறு விதமான கொள்கை. ஏடிஎம்கே டிஎம்கேக்கு எதிராக ஆரம்பிச்சது. டிஎம்கேக்கு எதிராக ஏன் ஆரம்பிச்சதுன்னா ஊழலுக்கு எதிராக ஆரம்பிச்சது. ஆனா ஏடிஎம்கேயும் ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சிங்கிறத ஜெயலலிதாவே ப்ரூவ் பண்ணாரு. அண்ணாமலை சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுங்கிற ஆமா, அண்ணாமலை சொல்லித்தான் தெரியணுங்கிற அவசியம் திருப்பி சொல்றேன். அவங்களுக்கு வார்த்தையை நம்மளால மறக்க முடியுமா? A1 accused 1. So அது ஒரு கொள்கை. அதாவது டிஎம்கே எதிர்க்கிற கொள்கை, இவங்களுக்கு ஏடிஎம்கே எதிர்க்கிற கொள்கை. இந்த 2 கொள்கை தவிர வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி சமூக நீதி, இரட்டை இருமொழி கொள்கை, நீட்டு வேண்டாம், கச்சத்தீவை மீட்டு கொடு, இதெல்லாமே வந்து ஒரே கொள்கை தான். அந்த கொள்கையில டிஃபரன்சஸ் கிடையாது. பாஜக வந்து 2 பேருக்குமே எதிரானது. ஏன்னா அவங்க வந்து தேசியம், இவங்க எல்லாம் பிரிவினை, அவங்க வந்து தேசியம். இவங்க வந்து செமி ஆன்மீகம், சாஃப்ட் ஹிந்துத்துவா அல்லது ஆன்டி பிராமின்ஸ், ஆன்டி ஹிந்துஸ். ஆனா அவங்க வந்து டோட்டலி ஃபார் ஹிந்துஸ் அண்ட் ஃபார் ஆல் கம்யூனிட்டி, சப்கா சாத் சப்கா விஸ்வாஸ் அப்படிங்கிற அந்த கொள்கையில இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு முரண்பட்ட ஒரு 3 பேரும் எப்படி கூட்டணி பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்படின்னு சொன்னா நீங்க பண்ணலையா? இண்டி கூட்டணியில அவங்க கூட்டணி இருக்காங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க. மேற்கு வங்காளத்துல காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து தானே 2022 எலெக்ஷன் அவங்க போட்டி போட்டாங்க, சிபிஎம். ஏன் மறந்துட்டீங்களா? அதனால இவங்களை சொல்ற அளவுக்கு அதுக்கான உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் யாரு என்ன சொன்னாலும் நல்ல வேலை சார். அந்த டி ராஜா அப்படிங்கிற ராஜா
அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ராஜா வந்து சைலண்ட் ஆயிட்டார் இப்பெல்லாம். முந்தியெல்லாம் நிறைய முன்னுக்கு வந்து நிறைய கமெண்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ இந்த மகேந்திரன் இந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டார் பாத்தீங்களா, அதுக்கப்புறமா வந்து அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ சண்முகம் கொஞ்சம் துடுக்கா பேசிட்டு இருக்கிறாரு. அதுவும் எம்ஏ பேபியும் அப்படிதான் கொஞ்சம் அப்பப்போ பேசிட்டு இருப்பாரு. எம்ஏ பேபியை விட அதிகமா சண்முகம் வந்து நிறைய சண்முகம் நிறைய கருத்துக்கள்லாம் வெளியில போட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுடைய அவங்க என்ன சொன்னாலும் வேல்யூ இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஒரு தேய்ந்த சித்தாந்தம், அவங்களுக்கு அரசியலையும் சரி, சமூகத்திலையும் சரி, தொழிலாளர்கள் மத்தியிலையும் சரி ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மை. அதனால இதை வந்து ஒரு நகைச்சுவையா தான் நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. நீங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து புலப்படணும். ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க விஜயோட ஸ்டாக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு போறது. அவர் வந்து ஒரு முதல் தடவை மோடி வந்த மாதிரி அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போய் மிகப்பெரிய பெரும்பான்மையில அடுத்த தடவை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு தகுந்த கேண்டிடேட்டா இப்ப வந்து சீமான பாக்குறதா வந்து ஒரு செய்தி வருது. அதாவது அம்பாசமுத்திரத்துல அவர் ஒரு காமன் கேண்டிடேட்டா நிக்க வச்சு சட்டமன்றத்துக்குள்ள முதல் தடவையா அதே மாதிரி சீமான் மாதிரி ஒரு வலுவா பேசக்கூடிய ஒரு ஆளை அனுப்புறதுக்கு திமுக, அதிமுக, நாதாகவும் இதுக்கு சம்மதிக்கிறதா செய்திகள் வருது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்தா அதை நீங்க எப்படி பாப்பீங்க? உள்ள எப்படி இருக்கும் சட்டசபைக்குள்ள? குட் கொஸ்டின். அம்பாசமுத்திரத்துல வந்து வின்னர், ரன்னர் அப் 1, ரன்னர் அப் 2 இவங்க 3 பேருமே வந்து பாருங்க, நாம் தமிழர் கட்சி, விஜய் கட்சி, திமுக, அப்புறம் அங்க அதிமுக இருக்கு. சோ அவங்க 3 பேரும் சேர்ந்துக்குவாங்க. அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக, நாதாக எல்லாரும் ஒரு பக்கம் இருப்பாங்க. இவங்க விஜய் மட்டும் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஸோ நேச்சுரலி அங்கே வந்து இன்னும் சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. மோரோவர் அவர் வந்து ரொம்ப ஸ்டைலிஷ், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி. என்னை பொறுத்தவரைக்கும் காளியம்மாள் கூட ஒரு அருமையான கேண்டிடேட். ஆனால் காளியம்மாள் இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேல இருக்கிறாங்க. மற்றவங்கலாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் காளியம்மாள் மாதிரி ஆளுங்கள் கூட, இது உங்க சேனல் மூலமா நான் என்னுடைய ஆசையை தெரிவிச்சுக்கிறேன், அவங்க கூட வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி ஆளுகள், சீமான், காளியம்மாள் மாதிரி ஆளுகள்லாம் வந்து சட்டசபைக்குள்ள போகணும். அப்போதான் சட்டசபையினுடைய தரம் கொஞ்சமாவது உயரும் அப்படிங்கிறது என்னுடைய இது இருக்கலாம். இது வந்து அம்பாசமுத்திரம் மேட்டர் கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவில், ஏன்னா நேற்றுக்கு விஜய் பேசின பிறகு டிஎம்கேக்கு இன்னும் பதட்டம் அதிகமாயிருக்குங்கிறத அவன் பார்க்கறோம். எப்படியாவது ஒரு வின் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், ஒரு வெற்றியை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது அண்ணாமலைக்கு வந்து வெற்றியே இல்லைன்னு சொல்லித்தானே இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஃபெயில்டு லீடர் அப்படின்னுட்டு. இப்போ இவரையும் ஃபெயில்டு லீடரா சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற பயத்தினால இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, உதயநிதிக்கு ஏதாவது ஒரு வெற்றி, இடைத்தேர்தல ஒரு பெரிய அளவுல ஜெயிச்சிட்டோம் சொன்னா தன்னுடைய இடத்தை நிலைநாட்டிக் கொள்ள முடியும், கட்சியில ஆதிக்கத்தை அதிகரிக்க முடியும் அப்படின்னு அவர் பாக்குறாரு. அதனால எல்லா முயற்சிகளும் டிஎம்கே பண்ண போது இட் இஸ் கோயிங் டு பி a வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்ட். நேர்களே, உங்க கருத்துக்களை நீங்க இவ்வளவு நேரம் நாங்க உரையாடல் பண்ணதுல அந்த விஷயத்துல நீங்க உங்க கருத்துக்களை தெரிவிச்சு உங்க எண்ணத்தையும் நீங்க பிரதிபலிக்க செய்யுங்க. இந்த வாசுதேவன் விருப்பப்படி இந்த காணொளி வந்து போக வேண்டிய இடத்துக்கு போய் ஒருவேளை அந்த திருமதி காளியம்மாள் சட்டசபைக்கு போனா நம்ம வந்து பார்க்கலாம். அதை உங்க ஆதரவையும் நான் கோர்றேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்க. நன்றி. மீண்டும் ஒரு முறை திரு வாசுதேவனை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் சார். நன்றி.